சாந்திவனம் என்ற பெரிய பச்சை நிற காட்டில் டிங்கு என்ற விளையாட்டுத்தனமான அணில் வசித்து வந்தது. டிங்குவிற்கு நாள் முழுவதும் ஓடுவது, குதிப்பது, உணவு சேகரிப்பது மற்றும் விளையாடுவது பிடிக்கும். ஆனால் டிங்கு எப்போதும் மறந்துவிடும் ஒரு விஷயம் இருந்தது. அதுதான் நன்றி என்று சொல்வது. யாராவது அவனுக்கு உதவி செய்தாலோ, அவனுக்கு ஏதாவது கொடுத்தாலோ அல்லது அவனுக்கு ஒரு உதவி செய்தாலோ டிங்கு நன்றி என்ற வார்த்தையை சொல்லாமல் சிரித்துக்கொண்டே ஓடிவிடுவான். இதை அவனது நண்பர்கள் கூட கவனிக்கத் தொடங்கினர். ஒரு நாள் காலை ராமு முயல் டிங்குவிற்கு ஒரு கனமான உணவுப் பையை எடுத்துச் செல்ல உதவியது. ராமு சிரித்துக்கொண்டே, நான் உதவுவதில் மகிழ்ச்சியடைகிறேன் டிங்கு என்று கூறினார். டிங்கு சரி என்று கூறிவிட்டு துள்ளி குதித்து ஓடிவிட்டான். ராமு கண் சிமிட்டிக்கொண்டே, ஒரு நன்றி சொல்லியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்றான். அன்று மாலை டிங்கு தனது பாட்டி அணிலை பார்த்து சென்றான். பாட்டி அவனுக்கு பிடித்த தேன் கேக் செய்து கொடுத்தாள். அவன் மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது பாட்டி, டிங்கு, இன்று ராமு உதவியதற்கு நன்றி சொன்னாயா என்று கேட்டாள். டிங்கு சலித்துக்கொண்டே, நான் ஏன் சொல்ல வேண்டும்? அவன் என் நண்பன் என்று சொன்னான். பாட்டி மெதுவாக தலையை ஆட்டினாள். நண்பர்கள் கூட நன்றி சொல்ல தகுதியானவர்கள். நன்றி என்று சொல்வது வார்த்தைகளால் ஒரு அன்பான அணைப்பை கொடுப்பது போன்றது என்று சொன்னாள். டிங்கு சிரித்தான். பாட்டி சிரித்துக்கொண்டே, நீ சீக்கிரமே கற்றுக்கொள்வாய் என்றாள். அடுத்த நாள் பெரிய வனவிழா. எல்லோரும் உற்சாகமாக இருந்தனர். விளையாட்டுகள், இசை, உணவு மற்றும் எல்லா இடங்களிலும் வேடிக்கை. டிங்கு ஓட்டப்பந்தயத்தில் சேர இருந்தான். அவன் மாயா குரங்கிடம் தனது காலணிகளை கட்ட உதவுமாறு கேட்டான். ஆனால் மாயா, கடைசியாக நான் உதவி செய்த போது நீங்கள் எனக்கு நன்றி கூட சொல்லவில்லை என்றாள். டிங்கு முகம் சுளித்து ராஜா என்ற சிட்மங்கிடம் தலைக்கவசம் கேட்டான். அதற்கு ராஜா, கடந்த முறை நன்றி சொல்லவில்லை, எனவே இந்த முறை தலைக்கவசம் இல்லை என்று பதிலளித்தான். டிங்கு ஆச்சரியப்பட்டான். எப்போதும் அவனுக்கு புதிய பழங்களை கொடுக்கும் லைலா என்ற கிளி கூட அவன் பழங்களை கேட்டபோது கொடுக்காமல் பறந்து சென்றது. நன்றியில்லை என்றால் பழங்கள் இல்லை என்று கிளி கூறியது. டிங்கு ஒரு மரத்தின் கீழ் தனியாக அமர்ந்தான். நான் 2 சிறிய வார்த்தைகளை மறந்துவிட்டதால் இனி யாரும் எனக்கு உதவ விரும்பவில்லை என உணர்ந்தான். அப்போது வாலி என்ற ஒரு வயதான ஆந்தை கீழே பறந்து வந்தது. டிங்கு, நீ மிக முக்கியமான வார்த்தைகளை மறந்துவிட்டாய். டிங்கு நிமிர்ந்து பார்த்தான். ஆனால் அது வெறும் நன்றிதானே, அது அவ்வளவு முக்கியமா என்றான். வாலி சிரித்தது. ஆமாம், ஏனென்றால் அது மக்களை பார்க்க, நேசிக்க, மதிக்க, உணர வைக்கிறது. அதற்கு எந்த விலையும் இல்லை, ஆனால் அது மிக முக்கியமானது என்றது. வாலி தனது இறக்கைகளை திறந்து ஒரு மென்மையான காற்றை வீசியது. திடீரென்று மரங்கள் மெதுவாக நன்றி, நன்றி என்று கிசுகிசுத்தன. காற்று, இலைகள், பூக்கள் கூட மெதுவாகச் சொல்வதை கேட்டான். அவன் கண்களை மூடிக்கொண்டு, எனக்கு இப்போது புரிகிறது என்று கிசுகிசுத்தான். மறுநாள் காலை டிங்கு ராமுவிடம் ஓடினான். ராமு, உணவு பையை எடுத்துச் செல்ல உதவியதற்கு மிக்க நன்றி. நான் அதைச் சொல்லாமல் இருந்தது தவறு என்றான். ராமு சிரித்தான். பரவாயில்லை டிங்கு, அது முக்கியமென்று உனக்கு தெரிந்தால் உதவுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றான். டிங்கு மாயா, ராஜா, லைலா மற்றும் பாட்டியிடம் கூட நன்றி சொன்னான். விரைவில் எல்லோரும் ஒரு மாற்றத்தை கவனித்தனர். டிங்கு இனி ஒரு விளையாட்டுத்தனமான அணில் மட்டுமல்ல, அவன் கனிவானவன், நன்றியுள்ளவன் மற்றும் மரியாதை தெரிந்தவன். இக்கதையின் நீதி: நன்றி என்பது ஒரு சிறிய வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் அது பெரிய அர்த்தத்தை கொண்டுள்ளது. எப்போதும் நன்றி சொல்லுங்கள். இது வாழ்க்கையில் மிக முக்கியம்.